ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொதிக்கிற எண்ணெயில் ஒரு உருண்டை தயிர் சாதத்தை சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துக்கிடலாம். குழஞ்சிருந்தாலும் ஓகே தான், ரொம்ப குருணையாக இல்லாமல் சாதத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸ் மோடில் 2 தடவை நம்ம விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் அந்த குழஞ்ச சோறு மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி நம்ம இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் சாதம் முழுசாக 1 2 இந்த அளவுக்கு உடஞ்சிருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிடலாம். புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இதை பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியும் இல்லாமல் வீட்டில் ஊற்றி வச்சுருந்த தயிர். தயிர் சாதம் நல்லா ஃப்ளேவரோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இந்த தயிருக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாதத்துக்கு நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வடிச்செடுக்கிறேன். அதனால் தயிருக்கு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கைட்டையோ கரண்டிட்டையோ அந்த தயிரும் சாதமும் நல்லா கலந்து வர மாதிரி கைட்டையோ இல்லை கரண்டிட்டையோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தயிர் சாதத்தை கலந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சாதத்துக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை வத்தலோ பச்சை மிளகாவோ நீங்கள் நார்மலாக தயிர் சாதத்துக்கு எப்படி தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துடலாங்க. நீங்கள் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணையிலே பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு தயிர் சாதம் இது 3 தான் இருக்கணும். வேறு பாலோ தயிரோ எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. இன்னும் இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதனால் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாங்க. அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ப்ரெட் கிரம்ஸும் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ரஸ்கை உடச்சி நல்லா தூளாமல் தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ண ப்ரெட் கிரம்ஸை ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க. தட்டில் கொட்டி ரெடியாக வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ப்ரெட் கிரம்ஸும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இது தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணியாக நம்ம கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. தயிர் சாதம், ப்ரெட் கிரம்ஸு. தயிர் சாதத்துக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் ஊறுகாய், அப்பளம், கார்ன்ஃப்ளவர் மாவு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தயிர் சாதத்தை கோட்டிங் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அப்பளத்தை பாருங்கள், நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நொறுங்கலாமும் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சாதம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணி சேர்த்துறாமல். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் நம்ம அந்த தயிர் சாதத்துக்கு நடுவில் லேசாக அந்த விரலை வச்சு நம்ம ஓட்டை போட்டு ஊறுகாய், உங்களுக்கு என்ன ஊறுகாய் விருப்பமோ அந்த ஊறுகாய் வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் லெமன் ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். நீங்கள் மாங்காய் ஊறுகாவோ இல்லை வத்தக்குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நடுவில் வச்சுட்டு லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு மறுபடியும் தயிர் சாதத்தை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடலாங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முக்கி எடுத்துட்டு ப்ரெட் கிரம்ஸில் நம்ம கோட்டிங் பண்ணிக்கலாம். ப்ரெட் கிரம்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிடலாம். இந்த தயிர் சாதம் ஃபுல்லாகவே இந்த ப்ரெட் கிரம்ஸ் படுற அளவுக்கு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ மறுபடியும் செகண்ட் டைமும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு தடவை டிப் பண்ணி மறுபடியும் செகண்ட் டைமும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட் கிரம்ஸில். இதே மாதிரி 2 தடவை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் ப்ரெட் கிரம்ஸ்லேயும் 2 தடவை நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி அதுக்கப்புறம் அப்பளம் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மேலே அப்பளம் சேர்த்து பொரித்து அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தயிர் சாத உருண்டையை நம்ம அப்பளத்தில் நல்லா டைட்டாக பிடிச்சி கோட் பண்ணும்போது அப்பளம் இந்த தயிர் சாதத்தில் நல்லா ஒட்டி இருக்கும். அதனால் நல்லா டைட்டாகவே நீங்கள் அப்பளத்தில் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் நம்ம தயிர் சாதத்தை நம்ம மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கோங்க.
திருப்பி போட்டு நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் போல் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க. தயிர் சாதத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் விடவே மாட்டீங்க. ரொம்பவே சூப்பரான தயிர் சாத போண்டா நல்லா உள்ளே வந்து நல்லா ஊறுகாவோட ஃப்ளேவரோட வெளியில் நல்லா மொறுமொறுனும் நல்லா உள்ள புளிப்பான அந்த ஊறுகாவோடும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த தயிர் சாத உருண்டையை போண்டாவை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.